வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு கொண்ட நோயாளி வெங்காயம் சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். அப்படியெனில் வீடியோவை தொடங்கலாம். சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் போது சில அளவுகள், உதாரணத்திற்கு கிரியேட்டினின், யூரியா, அவை அதிகரிக்க தொடங்கும். ஏனெனில் நமது சிறுநீரகத்தின் வேலை நமது கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதே. கிரியேட்டினின், யூரியா மற்றும் நமது எலக்ட்ரோலைட்களை சமநிலைப்படுத்தி வைத்திருப்பது போன்றவை. சோடியம், பொட்டாசியம் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்தி வைத்திருப்பது. ஆனால் சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் போது சிறுநீரகம் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியாத போது அது பொட்டாசியத்தையும் சமநிலைப்படுத்த முடியாது. அந்த மாதிரியான நிலைமையில் நம்முடைய பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இதனால் நோயாளிக்கு இதய நின்று போகும் அபாயமும் அதிகரிக்கிறது. அப்படி என்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி வெங்காயம் சாப்பிடலாமா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். என் ஓபிடியில் நிறைய நோயாளிகள் வருகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், மேம், நாங்கள் வெங்காயம் சாப்பிடலாமா? வெங்காயம் இல்லாமல் சாப்பாடு ருசியாக இருக்காது. நாம் சாலட் வடிவிலும் வெங்காயம் சாப்பிடுகிறோம். அப்போதுதான் சாப்பாட்டுக்கு ருசி கிடைக்கும். அப்படி என்றால் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் வெங்காயத்தை எளிதாக சாப்பிடலாம், ஆனால் குறைந்த அளவில் மட்டும். நீங்கள் இந்திய ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொண்டு இருந்தால் என் அந்த நோயாளிகளுக்கான பரிந்துரை என்னவென்றால், நீங்கள் வெங்காயம் சாப்பிடலாம், ஆனால் வெங்காயத்தை வெந்து சாப்பிடுங்கள். வெங்காயத்தை கச்சா வடிவில் சாப்பிடக்கூடாது. அப்படி என்றால் வெங்காயத்தில் என்னென்ன தன்மைகள் உள்ளன என்பதை பார்ப்போம். அதனால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அதை சாப்பிட முடியும். வெங்காயத்தில் கியூராசிடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது நம் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் நம் இரத்த அழுத்தத்தையும் பராமரித்து கட்டுப்படுத்துகிறது. பலரின் சிறுநீரகம் அதிக இரத்த அழுத்தம் காரணமாக பாதிக்கப்படுகிறது. மேலும் அவர்களின் அளவுகள் மெதுவாக அதிகரிக்க தொடங்குகின்றன. அதனால் நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த விரும்பினால் இதன் மூலம் உங்கள் கிரியேட்டினின் மெதுவாக குறையவும், யூரியா மெதுவாக குறையவும், பொட்டாசியம் சமநிலையில் இருக்கவும் நீங்கள் வெங்காயத்தை எளிதாக உபயோகிக்கலாம். வெங்காயத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அது உங்கள் சர்க்கரையையும் பராமரிக்கிறது. பலருக்கும் சிறுநீரகங்கள் சர்க்கரை காரணமாகவே பாதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இதில் வைட்டமின் சி உள்ளது. இது நம்முடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை சமநிலையில் வைத்திருக்கிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. மேலும் வெங்காயத்தில் உள்ள சல்பர் சேர்மங்கள் நம்மை புற்றுநோயிலிருந்து காக்கின்றன. அதனால் நீங்கள் வெங்காயம் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மை தரும், தீங்கு செய்யாது. பல நோயாளிகள் சொல்கிறார்கள், மேடம், நாங்கள் வெங்காயம் சாப்பிட முடியாது, ஏனெனில் அது மண்ணுக்குள் வளரும். மண்ணுக்குள் வளரும் அனைத்து காய்கறிகளிலும் பொட்டாசியம் அதிகம் இருக்கும். அப்படி இருக்க நாம் வெங்காயம் சாப்பிடலாமா? நிச்சயமாக நீங்கள் வெங்காயம் சாப்பிடலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல நீங்கள் வெங்காயம் சாப்பிடலாம். சமைத்து சாப்பிடுங்கள், ஆனால் குறைந்த அளவில் சாப்பிடுங்கள். நீங்கள் அதிக அளவில் சாப்பிட்டால் அதனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. நீங்கள் குறைந்த அளவில் வெங்காயம் சாப்பிட்டால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படும். உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். இதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவு மெதுவாக குறையும் மற்றும் GFR அளவு மெதுவாக அதிகரிக்கும். எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி வெங்காயம் சாப்பிடலாமா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை பாதுகாப்பாக இருங்கள்.